أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والنجم إذا هوى ما ضل صاحبكم وما غوى وما ينطق عن الهوى إن هو إلا وحي يوحى. அல்லாஹ்வுடைய உதவியினால் எங்களுடைய இந்த வாராந்த நிகழ்ச்சிகளில் நாங்கள் இறுதி கட்டம் குர்ஆனில் கூறப்பட்டிருக்கக்கூடிய நபிமார்கள் என்ற தலைப்பிலே இறுதி கட்டத்தை அடைந்திருக்கிறோம். இறுதி நபியாகிய எங்களுடைய ரசூலாகிய நாங்கள் அனைவரும் எங்களுடைய ரசூலாக ஏற்றிருக்கக்கூடிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அதிலே தற்காலத்திலே இந்த சில தினங்களாக பேசப்படக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வு தான் இஸ்ரா மிஅராஜ் என்று சொல்லக்கூடிய அந்த நிகழ்வு. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்வு. அல்லாஹ் தஆலா அதனை முஅஜிஸாவாகவும் ஆக்கி வைத்திருக்கிறான். இந்த பயணத்தை அற்புதமாக முஅஜிஸாவாகவும் ஆக்கி வைத்திருக்கிறான். முதலாவதாக நாங்கள் பார்த்தோம் சொன்னால் அகீதா என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி ஒன்று இருக்கிறது. ஒரு முஸ்லீம் நம்பிக்கை கொள்ள வேண்டிய அம்சங்கள், அதில் மறைமுகமான விடயங்கள், எங்களுடைய நாங்கள் இதுவரைக்கும் காணாத, நாங்கள் மரணத்திற்கு பின்னால் சம்பவிக்கக்கூடிய சில நிகழ்வுகள் இருக்கிறது. கபருடைய வேதனை, கபருடைய வாழ்க்கை, அது ஒன்று சொர்க்கமாக மாறும் அல்லது நரகமாக மாறும். அதில் மலக்குமார்கள் வருவார்கள், கேள்வி கணக்கில் கேட்கப்படும், எழுப்பாட்டப்படும், திரும்ப இப்படி கேள்வி கணக்கில் கேட்கப்படும். மீசான் தராட்சி ஒன்று இருக்கிறது, எங்களுடைய அமல்கள் நெருக்கப்படும், நன்மைகள் தீமைகள் நெருக்கப்பட்டு யாருடைய நன்மைகள் கணத்தால் மிகைக்குமோ அவர் சொர்க்கவாசி, எவருடைய பாவங்கள் கணத்தால் மிகைக்குமோ அவர் நரகவாசி. இப்படியெல்லாம் அதே போல் நபிசல்லல்லாஹு ஷஃபாஅத், சிபாரிசு, ஹவுதுல் கௌசர் என்று சொல்லக்கூடிய நீர்த்தடாகம், இப்படி மறைமுகமான சில அம்சங்கள் இருக்கிறது. இதனையும் ஒரு மூமின் கட்டாயம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். இன்னும் சில அம்சங்கள் இருக்கிறது. ரசூல்மார்களை ஈமான் கொள்வது, அது நாங்கள் வரமாட்டோம். இருக்கக்கூடிய நாங்கள் அது நடக்க மாட்டோமே. நபி ஸல்லல்லாஹு அவர்களை கண்டவர்கள் சஹாபாக்கள், காணாதவர்கள் இஹ்வான்கள். எங்களுக்கு இரண்டு சுபசோபனம் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் என்னை கண்டு ஈமான் கொண்டாரோ அவருக்கு இருக்கிறது என்றாலும் இறுதி காலத்தில் வரக்கூடிய என்னுடைய சமுதாயத்தில் என்னை பார்க்காமல் ஒரு கூட்டம் என்னை செய்வார்கள், ஈமான் கொள்வார்கள். நாங்கள் யாருமே இப்ப நாங்கள் பேசப்படக்கூடிய விஷயங்களை கண்ணால் காணவில்லை. நபி ஸல்லல்லாஹு அவர்களை நேரடியாக பார்க்கவில்லை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திஹ்யத்துல் கல்பி ரலியல்லாஹு அன்ஹுடைய தோற்றத்தில் வந்து சஹாபாக்களுக்கு முன்னால் இப்படி மனிதர்களாக உட்கார்ந்திருக்கும் நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு மனிதனுடைய தோற்றத்தில் வந்து இஸ்லாத்தை படித்துக் கொடுத்திருக்கிறார்கள். இப்படியான செய்தியெல்லாம் நாங்கள் காணவில்லை. எனவே எங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி இரண்டு சுபசோபனம் சொன்னார்கள். எங்களை இஹ்வான் என்கிற வார்த்தையை கொண்டு எங்களை அழைத்திருக்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுடைய வாழ்க்கையில் சம்பந்தப்பட்ட இந்த சம்பவத்தை நாங்கள் கட்டாயம் நம்பிக்கையோடு சம்பந்தப்பட்ட ஒன்று. இஸ்ரா மிஅராஜ் என்று சொல்லக்கூடிய இந்த பயணம் இருக்கிறது. சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம் போன்ற கிரந்தத்தில் அதே போன்று எங்களுக்கு இரண்டு நூல்கள் இருக்கின்றன. அடிப்படைகள். முதலாவது அடிப்படை குர்ஆன், இரண்டாவது அடிப்படை ஹதீஸ். இதில் கூறப்பட்டிருக்கிறது சூரத்துல் இஸ்ராவில் பனி இஸ்ராயில் சொல்றோமே அந்த சூராவுடைய ஆரம்ப வசனம், அதே மாதிரி சூரத்துல் நஜ்ம் என்று சொல்லப்படக்கூடிய அதில் ஒரு 15 ஆயத்துக்கள் எல்லாம் இந்த இஸ்ரா சம்பவத்தை பேசியிருக்கிறது. இது ஒரு மூமினுடைய சோதனை. அல்லாஹ்வே சொல்கிறான் குர்ஆனிலே சூரத்துல் இஸ்ராவிலே, வமா ஜஅல்னா ருயல்லதி அரைனாக இல்லா ஃபித்னத்தல் லின்னாஸ். நாங்கள் உங்களை அழைத்து காட்டிய இந்த பயணத்தை நாங்கள் மக்களுக்கு, மூமின்களுக்கு, உங்களை ஏற்றிருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சோதனையாக ஆக்கி வைத்திருக்கிறோம். மனிதர்களுக்கு சோதனையாக. எந்த மனிதன் அதனை ஈமான் கொள்வானோ அவன் மூமின், எந்த மனிதன் அதனை மறுப்பானோ அவன் முஸ்லிம் கிடையாது, பிற மதத்தை சேர்ந்தவர். மனிதர்கள் அனைவரும் அதில் அடங்குவார்கள். எங்களுடைய மார்க்கம் இருக்கிறது, எங்களுடைய மார்க்கம் இது அனைவருக்கும் பொதுவானது.
நாங்கள் என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறோம்? ரப்புன்னா. அல்லாஹ் யாரு? முஸ்லிம்களுக்கு மட்டும் இறைவன் கிடையாது, அனைவருக்கும் அவன்தான் இறைவன். அப்ப ஏன் அல்லாஹ் மற்றவர்கள் ஏற்காத மனிதர்களுக்கு சுவண்டியான வாழ்க்கையை கொடுக்கிறான்? ஏன் என்று சொன்னால், இந்த உலகம் அல்லாஹ்வுடைய பார்வையில் கொசுடைய இறக்கைக்கும் பெருமதியான ஒன்று கிடையாது. மூமின்கள் தடமாறவில்லை என்றிருந்தால், மூமின்கள் தடமாறவில்லை என்றிருந்தால் என்னை ஏற்காத மனிதர்களுடைய படிகளை, வீட்டினுடைய படிகளை நாங்கள் முத்துக்களால் தங்கத்தால் ஆக்கி கொடுத்திருப்போம். அந்த அளவுக்கான அமைப்பை நாங்கள் என்ன செய்வோம்? அவர்களுக்கு கொடுப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறார் குர்ஆனில். எனவே அப்படிப்பட்ட இந்த இஸ்ரா மிஅராஜ் என்று சொல்லக்கூடியது, இஸ்ரா என்பது மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரும் வரையில் நடைபெற்ற இரவு பயணம். இரவு பயணம். இஸ்ரா என்று சொல்வது, அஸ்ரா என்கிற அந்த வார்த்தை, அரபு வார்த்தை பயன்படுத்துவது இரவு பயணம். இரவில் ஒரு மனிதன் பிரயாணம் சென்றால் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. அப்ப எனவே இரவு நேரத்தில் மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து நபி அவர்கள் ஹிஜ்ர், அது மக்காவை சுற்றி என்ன வலை ஒன்று இருக்குமே, வலை ஒன்று இது வளைஞ்ச ஒரு பொட்டை மாதிரி இருக்கும், அதுக்கு பேர் ஹிஜ்ர். அதுக்கு பேர் ஹிஜ்ர். அந்த இடத்தில் இருந்து தூங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் தான் இந்த சம்பவம் நடைபெற்றது. எனவே மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து அந்த ஹிஜ்ரும் மஸ்ஜிதுல் ஹராமுக்கு சம்பந்தப்பட்டிருக்கிறது. உம்ராவிலே ஹஜ்ஜிலே தவாப் செய்கின்ற நேரத்திலே காபத்துல்லா இப்படி என்றால் அந்த ஹிஜ்ர் என்று சொல்லக்கூடிய அந்த வளைவு, அந்த பவுண்டேஷன் கொஞ்சம் வெளிப்பக்கமாக இருக்கிறது. யாருடைய தவாப் அந்த ஹிஜ்ருக்குள் உள்ளடங்குமோ அவருடைய தவாப் செல்லுபடியாகும். ஏனென்றால் அந்த ஹிஜ்ருடைய பகுதியும் அந்த காபத்துல்லாவோடு சம்பந்தப்பட்ட ஒரு இடம். எனவே அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? அந்த இடத்தில் தான், அந்த இடத்தில் இருந்து மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து நாங்கள் மஸ்ஜித் அக்ஸாவுக்கு இரவு நேரத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய துணையோடு புராக் என்று சொல்லக்கூடிய ஒரு வாகனம், ஒரு மிருகம், அது கழுதையை விட கொஞ்சம் பெரிதானது, கோமதி கழுதையை விட கொஞ்சம் சிறுமையானது, இப்படிப்பட்ட வெள்ளை நிறமான அந்த மிருகத்தினுடைய உதவியினால் அல்லாஹ் தஆலா அந்த பிரயாணத்தை ஏற்படுத்தி கொடுத்தான். இந்த வாகனம், அந்த மிருகம் எவ்வளவு செல்லும், அதனுடைய காலை எவ்வளவு தூரமாக இருக்கும், அதனுடைய பார்வை எங்கு முடிகிறதோ அந்த இடத்துல அந்த காலையை வைக்கிறது, அவ்வளவு ஸ்பீட். இதெல்லாம் புகாரியில் பதிவிடக்கூடிய ஹதீஸில் நான் சொல்லுகின்ற விடயம். இதனை ஒவ்வொரு முஸ்லிமும் நம்புவது கட்டாயம். யார் இந்த விடயத்தை மறுப்பாரோ அவர் இஸ்லாத்தை விட்டும் வெளியேறி விடுவார். இஸ்லாத்தை விட்டும் வெளியேறி விடுவார். அதற்கு பின்னால் பைத்துல் மக்திஸிலிருந்து அல்லாஹ் தஆலா 7 வானங்களையும் தாண்டி சித்ரத்துல் முன்தஹா என்று சொல்லக்கூடிய பைத்துல் மஅமூர் என்று சொல்லக்கூடிய பெரிய ஒரு ஆலயம் ஒன்றும் இருக்கிறது. எப்படி நாங்கள் அனைவரும் ஒவ்வொரு முஸ்லிம்களும் காபத்துல்லா, மதீனா, பைத்துல் மக்திஸ் என்ற ஒரு புனித ஆலயத்துக்கு நாங்கள் தேடி செல்கிறோமோ, அதிகமான மக்கள் செல்கிறார்களோ, அதே போன்று மலக்குமார்களுக்கு அல்லாஹ் தஆலா செய்திருக்கிறார். 7 வானத்துக்கு மேலால பைத்துல் மஅமூர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆலயத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான் என்ன? வல்லாஹுல் கனி வ அன்துமுல் ஃபுகரா. நான் தேவையற்றவன், எனக்கு எந்த தேவையும் கிடையாது. வ அன்துமுல் ஃபுகராவு இலல்லாஹ். மனிதர்களாகிய எங்களுக்குத்தான் அல்லாஹ் அவசியம். மனிதர்களாகிய இருக்கக்கூடிய எங்களுக்குத்தான் அல்லாஹ் அவசியம். ஏன் என்று தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறான், எனக்கு எந்த உங்களுடைய நீங்க செய்யக்கூடிய நன்மையான காரியங்கள், மனிதர்களாக இருக்கக்கூடிய நாங்கள் அனைவரும் செய்கின்ற நல்ல நல்ல காரியங்கள், இது அல்லாஹ்வுக்கு போய் சேருவது கிடையாது. அதுல எந்த விதமான பிரயோஜனமும் அல்லாஹ்வுக்கு இல்லை. அது முழு பிரயோஜனமும் யாருக்கு? எனக்கு தான். நான் தொழுகிறேனா, ஹராத்தை விட்டு தவிர்த்து நடக்கிறேனா, அதனுடைய பிரயோஜனம் எனக்கு தான். நான் ஹராத்தை விட்டு தவிர்த்து நடந்ததால நான் அல்லாஹ்வுக்கு ஒரு உபகாரம் செஞ்சிட்டேன் இல்லை, நான் எனக்கு தான் உபகாரம் செஞ்சிருக்கிறேன். அதே நேரத்தில் நான் ஒரு மாற்றமான முறையில், மோசமான முறையில் நான் பாவங்கள் செய்தால் அதுவும் அல்லாஹ்வுக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது. நான் இன்றைக்கு தொழ மாட்டேன் 5 நேரம் என்றிருந்தால் அது அல்லாஹ்வுக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது. அல்லாஹ் படைத்து வைத்திருக்கக்கூடிய மரம், செடி, கொடி அது தஸ்பீஹ் செய்கிறது அல்லாஹ்வை. அல்லாஹ் படைத்த ஒரு தவளை கத்துகிறது, எங்களுக்கு விளங்குகிறது கத்துகிறது, ஆனால் அது அல்லாஹ்வை துதிக்கிறது. எனவே மனிதர்களாகிய எங்களுடைய எந்த செயற்பாடு, நான் ஒரு நன்மையான காரியத்தை செய்தால் அதில் கிடைக்கின்ற பலனும் அது எனக்குத்தான். ஒரு பாவத்தை தவிர்த்து நடந்தால் அதில் கிடைக்கின்ற லாபமும் எனக்குத்தான். நான் ஒரு பாவம் செய்தால் அல்லாஹ்வோட அந்தத்தில் ஒரு பாதிப்பு ஏற்பட்டு விட்டது இல்லை, என்னில் தான் ஒரு மாற்றம் ஏற்பட்டுவிடும். எனவே
இந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை படைத்தவன், அனைத்தை விட்டும் தேவையற்றவன். அப்ப அப்படிப்பட்ட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்தான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை அந்த பைத்துல் மக்திஸிலிருந்து உயர்த்தினான். அங்கு 7வது வானத்துக்கு மேலால் இருக்கிறது பைத்துல் மஅமூர். ஒவ்வொரு நாளும் 70,000 மலக்குமார்கள் என்ன செய்வார்கள்? அல்லாஹ்வை வணங்குவதற்காக வனஹனு நுஸப்பிஹு பிஹம்திக வ நுகத்திஸு லக். அல்லாஹ் மலக்குமார்களுக்கு முன்னால் எங்களை படைக்க போகிறான் என்று சொன்ன நேரத்திலே மலக்குமார்கள் என்ன சொல்கிறார்கள்? நாங்கள் தான் உன்னை என்ன செய்கிறோம்? துதி செய்கிறோம். வ நுகத்திஸு லக், உன்னை நாங்கள் என்ன பரிசுத்தப்படுத்துகிறோம். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், உனக்கு என்னென்ன விடயங்கள் இருக்கிறதோ உன்னை நாங்கள் புகழ்கிறோம், உனக்கான கட்டளைகளை நாங்கள் செய்கிறோம். லா யஅஸூனல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுமரூன். மலக்குமார்களுடைய பண்பு என்ன? அல்லாஹ் எதனை சொல்கிறானோ அதனை செய்வார்கள், அல்லாஹ்க்கு மாற்றம் செய்ய மாட்டார்கள். இப்படிப்பட்ட மலக்குமார்கள் ஒவ்வொரு நாளும் 20,000 அந்த இடத்திற்கு செல்வார்கள், அந்த ஆலயத்திற்குள் செல்வார்கள், திரும்பி வர மாட்டார்கள், கியாமத் நாள் வர உண்டாகும் வரை. அப்படி என்றால் மலக்குமார்களுடைய எண்ணிக்கை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லிட்டான், வமா யஅலமு ஜுனூத ரப்பிக இல்லாஹு. எந்த ஒரு நபிக்கும் தெரியாது, எந்த ஒரு மனிதனுக்கும் தெரியாது மலக்குமார்கள் எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள் என்பது அல்லாஹ்க்கு மட்டும்தான் தெரியும். எனவே இப்படிப்பட்ட இடத்திற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏன் நபி அவர்களை அழைத்தான்? இதனுடைய பின்னணி என்ன, காரணம் என்ன என்று நாங்கள் பார்த்தோம் சொன்னால், இதனை பார்ப்பதற்கு முன்னால் இந்த இஸ்ரா மிஅராஜ் இரவு பயணமும் இந்த விண்ணுலக பயணமும் எப்போது நடைபெற்றது? குர்ஆனிலும் அதை பற்றி கிடையாது, ஹதீஸிலும் அதை பற்றி கிடையாது. உலமாக்களுக்கு மத்தியில் பல கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. சிலர் சொல்கிறார்கள் இந்த இஸ்ரா மிஅராஜுடைய பயணம் ரபியுல் அவ்வல் மாதம் பிறை 27 நடைபெற்றது. ரபியுல் அவ்வல் மாதம் பிறை 27 நடைபெற்றது. இன்னும் சில உலமாக்கள் சொல்கிறார்கள் ரஜப் மாதத்தில் நடைபெற்றது. இன்னும் சில உலமாக்கள் சொல்கிறார்கள் ஷவ்வால் மாதம், ரமலானுடைய மாதம் என்று 4 மாதங்களுடைய கருத்துகள் இருக்கின்றன. எனவே இதனை கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்வும் கிடையாது. இதனை ஒரு விழாவாக, ஒரு விடயமாக கொண்டாடக்கூடிய ஒரு அதற்கென்று ஒரு தனி ஒரு வணக்க வழிபாடு, நஃபிலான வணக்கங்கள் இப்படி என்று ஒன்றும் கிடையாது. இதில் ஒரு நேரம் குறிப்பிடப்பட்டது கிடையாது. இதில் பெற வேண்டிய படிப்பினைகளையும் இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது, உண்மையான சம்பவம் இப்படி ஒன்று நடந்திருக்கிறது என்பதை நம்புவதும் ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கட்டாய கடமை. எந்த வருடம் ஏற்பட்டது? சில உலமாக்கள் சொல்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுடைய 53வது வயதில் தான் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு செல்கிறார்கள். அதில் சில உலமாக்கள் சொல்கிறார்கள் இந்த ஹிஜ்ரத் நடைபெறுவதற்கு ஒரு வருடத்துக்கு முன்னால் நடைபெற்றது. இன்னும் அது யார் சொல்கிறார்? இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி போன்றவர்கள் சொல்கிறார்கள். அதே போன்று காலி இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள் இல்லை, நபி ஸல்லல்லாஹு அவர்களுடைய ஹிஜ்ரத் போவதற்கு 5 வருடங்களுக்கு முன்னால் நடைபெற்றது. இதில் கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது வருடத்தில். அதே போன்று நாட்களிலும் 27 20 அதிலேயும் கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. எனவே இந்த சம்பவத்திலே, இந்த இஸ்ரா மிஅராஜுடைய பயணத்திலே நேரம் காலம் என்பது ஒன்றும் குறிப்பிடப்பட்டது கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அவர்களை அல்லாஹ் ஏன் அழைத்தான் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அவர்கள் ஹிஜ்ரத் அந்த செய்வதற்கு முன்னால் உள்ள ஒரு வருடம் ஒன்று இருக்கிறது. அந்த வருடத்திற்கு பெயரே ஆமுல் ஹுஸன். நபி அவர்கள் பிறந்த வருடம் ஆமுல் ஃபீல். அந்த அப்ரஹாவுடைய மன்னன் அந்த யமன் நாட்டிலிருந்து வந்து காபத்துல்லாவை அழிக்க வந்த அந்த வருடம் ஆமுல் ஃபீல் என்று அழைக்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த ஹிஜ்ரத்துடைய ஆண்டுகளுக்கு முன்னால், இந்த ஹிஜ்ரத்துடைய ஆண்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிமுகப்படுத்துவதற்கு முன்னால், நல்லா விளங்கிக் கொள்ள வேண்டும், இந்த ஆண்டுகளுடைய இஸ்லாம் ஆண்டு என்று நாங்கள் சொல்லுகின்றோமே, இது ஆரம்பத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிறந்த அந்த டைம்லே வருடங்கள் என்று ஒரு குறிப்பு இருக்கவில்லை. ஒரு வருடத்தில் அந்த நாட்களில் மாதங்கள் 12 இருந்தன, ஆனால் வருடங்கள் இதுதான் ஒரு குறிப்பொண்டு இருக்கவில்லை. அப்ப வருடத்தை எப்படி அவங்க மதிப்பிடுவாங்கன்னா, அந்த 12 மாதங்களில் ஏதாவது அந்த மாதத்திலே ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்திருந்தால் அந்த நிகழ்வை போட்டு அந்த வருடத்தை அவர்கள் குறிப்பிடுவார்கள். அப்படித்தான் நபி அவர்கள் பிறந்த வருடத்தை என்ன சொல்வார்கள்? ஆமுல் ஃபீல் அப்படின்னு சொல்வார்கள், யானை வருடம். அதே மாதிரி இந்த ஹிஜ்ரத் நடைபெறுவதற்கு முன்னால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் தன்னுடைய பெரியப்பாவாகிய அபூ தாலிப் அவர்களும் மரணிக்கிறார்கள். முதலாவதாக மரணிக்கிறார் அபூ தாலிப், அதற்கு பின்னர் மரணிக்கிறார்கள்
ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த வருடத்திற்கு ஒரு பெயர் முஃபஸ்ஸிரீன்கள் வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள், ஆமுல் ஹுஸன், கவலை வருடம். கவலை வருடம். ஏனென்றால் ஒரு மனிதனுடைய வாழ்வில் சில முக்கியமான நபர்கள் இருப்பார்கள். சில முக்கியமான நபர்கள் இருப்பார்கள். அவர்கள் மரணித்து விட்டால் அந்த மனிதனுடைய நிலைமைகள் தந்தையாக இருக்கலாம், அல்லது தாயாக இருக்கலாம், அல்லது மனைவியாக இருக்கலாம். அல்லாஹ் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். தான் பெற்றோர்கள் உயிரோடு இருக்க போக்கல பிள்ளைகள் மரணித்தால், பெற்றோர்கள் உயிரோடு இருக்க பிள்ளைகள் மரணித்தால், அல்லது சகோதரர்கள் முக்கியமான ஒருவர் இன்னொரு தோல் எல்லா கட்டங்களும் தோல் கொடுக்கக்கூடிய உதவி செய்யக்கூடிய ஒரு சகோதரனாக இருக்கலாம், ஒரு நண்பனாக இருக்கலாம். எல்லா கட்ட விஷயங்களில் சகோதரனை போடு பழகக்கூடியவர். இப்படி முக்கியமான ஒருத்தர் மரணித்தால் அவருடைய நிலைமைகள் அப்ப ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நான் சொல்ல நீங்க விளங்க வேண்டிய அவசியம் கிடையாது. பெண்களில் முதலாவதாக இஸ்லாத்தை ஏற்றவர்கள் யார்? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. எப்படிப்பட்ட பெண்மணி? பணக்கார பெண்மணி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு இரக்கம். அவங்க 23 வருடம் வாழ்ந்த டைம்ல அவங்க இருக்க போக்கல 2வது திருமணம் முடிக்கவில்லை. எந்த அளவுக்குன்னா மனைவி வஃபாத்தாகியாச்சு, மனைவியுடைய நன்றிகள் வந்தாலும் கூட அந்த நன்றிகளை என்ன செய்வார்கள்? நல்லவர்கள் கண்ணியப்படுத்துவார்கள். அவ்வளவு இரக்கம் யாரோடு? மனைவியோடு, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு. பிறந்த பிள்ளைகளில் ஒரு பிள்ளையை தவிர மற்ற அனைத்து பிள்ளைகளும் யார் மூலமாக பிறந்தார்கள்? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மூலமாக பிறந்தார்கள். மரணிக்கிறாங்க. இவங்க எப்படிப்பட்டவங்க? நபியவங்களுக்கு எல்லா நேரத்திலையும் பணத்தாலும் சிந்தனையாலும் எல்லா விதத்திலையும் உறுதுணையாக இருந்தவங்க ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. முதலாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 40வது வயதில் வஹி இறங்குகிறது. முதலாவது அனுபவம். குர்ஆன் என்பது எங்களுடைய பார்வைக்கு இப்படி வழங்குறதுக்கு எழுத்து மாறி, இதை முழு ஒழுங்கான உண்மையான கருத்தோடு ஒரு கல்நெஞ்சக்காரன் கேட்டால் அவனுடைய உள்ளமும் நெகிழும். குர்ஆனுடைய வசனம் ஒன்று இருக்கிறது. இந்த குர்ஆனை நாங்கள் மலையின் மீது இறக்கி வைத்தால், இந்த மலைக்குத்தான் நாங்கள் செய்யப்போம், மலைகளுக்கு பொறுப்பாக கொடுக்க போறோம், இதை நீங்கள் எடுத்து நடக்கணும், கடைபிடிக்கணும் அப்படின்னு மலைகளுக்கு உதாரணமாக சொல்றோம். நாங்கள் அப்படி கொடுத்து இந்த மலையின் மீது இந்த குர்ஆனை இறக்கினால், மலைனா என்ன? கல்லு. எவ்வளவு பெரிய வலிமையான ஒரு பொருள் போய்த்தா அதை மோதினாலும் அது முடிஞ்சு மலை அப்படியே இருக்கும். ஆனா அந்த குர்ஆனை இறக்கினா நபியை நீங்கள் எப்படி பார்ப்பீர்கள்? ஹாஷியன் முத்தசத்தியன் மின் ஹஷ்யத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய பயம் அதுக்கு ஏற்பட்டு இது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்று அந்த பயத்தை உணர்வதால அப்படியே வெடிப்புழுந்து சுப்பு நூறாயிடும், மண்ணா போயிட்டு. அப்ப இப்படிப்பட்ட குர்ஆன், இன்னா சனுல்கி அலைக கௌலன் தகீல, நபியே நாங்கள் உங்களுக்கு பாரமான வார்த்தையை தருவோம். பாரம் என்றால் இது பாரமா? இது வாயால ஒருத்தர் ஓதினா அதை கேட்கிறது பாரம் ஒன்றே இல்லை. அதனால அல்லாஹ் என்ன சொல்றார் குர்ஆனை பத்தி சொல்ல போகல? கௌலுன் தகீல், பாரமானது. அப்படி என்றால் மகத்துவத்தாலையும் கண்ணியத்தாலையும். ஏன்? இது அல்லாஹ்வுடைய வார்த்தை, பாரம், கண்ணியம். எனவே அதை கேட்ட உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் பார்த்த உடனே நபி அவர்களுக்கு காய்ச்சல் வந்து விட்டது. காய்ச்சல் ஏற்பட்டு விட்டது. திடீர்னு ஒரு விஷயம் நடக்க போக்கல நடக்கும். அதிர்ச்சியான சில விஷயங்களை பார்க்க போக்கல, பயங்கரமான சில நிகழ்வுகளை பார்க்க போக்கல நடக்கும். ஒரு மனிதனுக்கு இப்படியான விஷயம் ஏற்படும். அப்ப நபி அவர்கள் காய்ச்சல் ஓடி வராங்க. யாருக்கிட்ட? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட. என்ன போத்துங்க கொஞ்சம், எனக்கு குளிர் அடிக்குது, காய்ச்சல் அடிக்குது. போத்தினாங்க. சொன்னாங்க, இது உங்களுக்கு ஆபத்தான ஒரு விஷயம் கிடையாது. இது ஒரு நீங்கள் நம்பிக்கிறீங்க, உங்களை பார்க்க போக்கில் விளங்குது, ஏதோ ஒரு ஆபத்து நடந்த மாதிரி உங்களுக்கு ஃபீலிங் ஆகிக்குது, நீங்கள் பயப்பட வேணாம். உங்களுக்கு எந்த விதமான மோசமான செயற்பாடுகளும் நடக்க மாட்டாது. ஏனென்றால் உங்களிடம் சில பண்புகள் இருக்கின்றன. அந்த பண்புகள் ஒரு மனிதனிடம், உண்மையான ஒரு மனிதன் இருந்தால் உங்களுக்கு எந்த விதமான ஆபத்துகளும் வர மாட்டாது. அல்லாஹ் கைவிட மாட்டான். ஏன் தெரியுமா? முதலாவதாக நீங்க உங்களோட குடும்பத்தோடு சேர்ந்து நடக்கிறீங்க. ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்றீங்க.
அனாதைகள் விதவைகளுக்கு உதவி செய்றீங்க. ஒரு சிறை கைதி மாற்றி பார்த்தால் அவன் வெளியே வாழ்க்கைக்காக வேண்டி உங்களோட செல்வத்தை செய்றீங்க, உதவி செய்றீங்க. எனவே வல்லாஹு லா யுஹ்ஸீக அபதன், அல்லாஹ் உங்களை ஒரு பொழுதும் கைவிட மாட்டான், கேவலப்படுத்த மாட்டான் என்ற வார்த்தையை யார் சொன்னது? முதலாவதாக ஆறுதல் சொன்னது யாரு? மனைவி. அப்படிப்பட்ட மனைவி. அதற்கு பின்னால் அதோட விடுபடையில சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி கிட்ட, இப்படி ஒருத்தர் வந்தாரு, எனக்கு இப்படி ஆயிரத்தி உதச்சினாரு சம்பவத்தோட அவங்களோட சொந்தக்கார ஒருத்தர் இருந்தாரு, வரக்கத் இப்னு நௌஃபல். வரக்கத் இப்னு நௌஃபல் என்று சொல்லக்கூடிய பாதிரியாக இருந்தவர். அவர் இஸ்லாத்தை ஏற்றினார். அவரிடம் என்ன செய்றாங்க? கூட்டிட்டு போறாங்க. இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குது, இது என்னது என்று கேட்ட நேரத்தில் அவர் சொல்றாரு, பயப்பட வேணாம், நீங்க தான் இந்த உம்மத்தினுடைய இறுதி நபி. உங்களுடைய முதுகில் இப்படியான அடையாளங்கள் இருக்கிறதா? நீங்க தான் இந்த உம்மத்தினுடைய இறுதி நபி சொன்னத்தோட அப்படியே அந்த என்ன செய்யுது, அவங்களுக்கு அந்த பயம், அந்த அச்சம், அந்த காய்ச்சல் எல்லாம் இல்லாம போகுது. இந்த அளவுக்கு உறுதுணையாக இருந்தவங்க யாரு? சத்யாரதி எல்லாம். அதே வருடத்தில் மரணித்தவர் தான் அபூ தாலிப். நமக்கு தெரியும், அபூபக்கர் முதலாவது இஸ்லாத்தை ஏற்றதில் பெண்கள்ல யார் முதலாவது? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. ஆண்களில் பெரியவர்களில் வயது பருவ வயதை அடைந்த ஆண்களில் முதலாவதாக இஸ்லாத்தை ஏற்றவர் யார்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. சிறுவர்களில் இஸ்லாத்தை ஏற்றவர்கள் முதலாவது அலி ரலியல்லாஹு அன்ஹு. அபூபக்கர் இஸ்லாத்தை ஏற்றதுக்கு பின்னால காபத்துல்லாஹ்ல போயிட்டு, நான் நலவுலகம் இருக்கிறோம், உண்மையில் தான் இருக்கிறோம், எனவே என்ன செய்றாங்க? காபத்துல்லாஹ் மஸ்ஜிதுல் ஹராம்ல போயிட்டு இருக்கிறாங்க, நான் கலிமாவை ஏற்றிருக்கிறேன், நீங்களும் கலிமாவை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று தஅவாவுடைய பிரச்சாரம் செய்கிற நேரத்தில் அடுத்த கட்டமாக எதுக்கு ஆளாகினாங்க? அடிக்கும் உதைக்கும் ஆளாகினாங்க. எந்த அளவுக்கு? கடைசி கட்டம். எந்த அளவுக்கு அடிச்சாங்க அந்த குறைஷிகள்? கடைசி கட்டம் இனி முடிஞ்சு. அதுக்கு பின்னால நபி சஸம் அவங்களும் அவங்களோட தாய் எல்லாரும் சேர்ந்து போயிட்டு அவங்கள காப்பாற்றின வரலாற்று நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்ப இந்த இப்படியான ஒரு மோசமான கட்டம், பெரும்பான்மை எதிரானவர்கள், இஸ்லாத்தை ஏற்கக்கூடியவர்கள் ஒரு குறுகிய கொஞ்சம் பேர். நபி சஸம் அவங்க என்ன செய்யறாங்க? மக்கள் தாவாவுக்கு அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதற்கு அழைக்கிறாங்க இஸ்லாத்துக்கு. இப்படியான டைம்ல இந்த அர்ச்சனா உங்களோட ஏரியாவில் நாங்கள் அப்படியே வந்து சிறியார் சிறுவண்டை வச்சு விடுவீங்களான்னு அப்படியே அந்த அளவுக்கு என்னது உங்கள்கிட்ட இனவெறிக்கு அந்த மாதிரியான ஒரு கட்டம். இஸ்லாத்துக்கு என்ன செய்யலாது, எந்த விதமான அங்கீகாரமும் இல்லாத டைம். ஆனால் நபி அவங்களுக்கு பெருசா அநியாயங்கள் நடந்து போதிக்கப்பட்டாங்க. ஆனால் அபூ தாலிப் அந்த இருந்த அந்த பீரியட்ல தலைவராக இருந்த குறைஷிகளுக்கு தலைவராக இருந்த பீரியட்ல நபி அவங்களுக்கு பெருசா யாரும் என்ன செய்யல, அநியாயங்கள் செய்யறதுக்கு முன்வரையில. முஸ்லிம்களுக்கு அநியாயம் செஞ்சாங்க, நபி அவங்களுக்கு என்ன செய்யல, கை வைக்கிறதுக்கு முன்வரையில பயப்பட்டாங்க. ஏன்? நபி ஸல்லல்லாஹு அவங்களோட முதலாவதாக தாய் தந்தை மரணிக்கிறாங்க, அதுக்கு பின்னால அப்பா பராமரிக்கிறாரு, அப்பா பராமரிச்சதுக்கு பின்னால சிறு வயதிலே பராமரிக்க பொறுப்படுத்துகிறாரு. பல ஷாம் போன்ற இடங்களுக்கு பிரயாணங்கள்ல கூட்டிட்டு போனாங்க. அங்க சிலவங்க சொன்னாங்க, இந்த சின்ன பிள்ளையை பார்க்க போக்கல இவர் ஒரு பின்னால நல்ல விஷயங்கள் உண்டாகிற மாதிரி இருக்குது. அதுக்கு பின்னால அவங்களோட கவனம் இன்னும் கூடி. அபூ தாலிபுடைய கவனம் நபி மீது பாதுகாக்கிறதுல, சொந்த பிள்ளைகளை பராமரிக்கிறதை விட பாதுகாக்கிறதை விட யாரை பாதுகாத்தாங்க? நபி ஸல்லல்லாஹு அவங்கள பாதுகாத்தாங்க. ஆனா அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கல. ஆனா இஸ்லாத்துக்கும் நபி அவங்களுக்கு ஸல்லல்லாஹு அவங்களுக்கும் உறுதியாக இருந்தார். அபூ லஹப், உத்பா, ஷைபா போன்ற பெரிய ஆட்கள் எல்லாம் என்ன செய்யல, கை வைக்க வரையில. அப்படியான ஏன் அவ்வளோ பாதுகாப்பு. எப்ப அபூ தாலிப் மரணிக்கிறாரோ அதுக்கு பின்னால்தான் என்ன செஞ்சாங்க, குறைஷிகளுடைய ஆதிக்கம் இன்னும் அதிகமாகிச்சு. ஒரு பள்ளத்தாக்கில் நபி அவங்களையும் சஹாபாக்களையும் குறுகிய விரல் விட்டு எண்ணக்கூடிய அந்த சிறுபான்மையினர் செஞ்சாங்க, ஒதுக்கி வச்சாங்க. சாப்பாடும் கொடுக்கல, தண்ணியும் கொடுக்கல. அந்த அளவுக்கு என்ன செஞ்சிச்சு, ஆதிக்கம் கூடிக்கு. இப்ப இந்த மாதிரியான டைம்ல தான் நபி அவங்களுக்கு மனசு கவலை உடஞ்சி போயிட்டு கவலையா இருக்கிறாங்க. மனைவியும் இல்லை, தனக்கு உறுதுணையாக பாதுகாப்பாக இருந்த பக்கபலமாக இருந்த பெரியப்பாவும் இல்லை. அதுக்கு பின்னால மக்காவுல இந்த தாவாவுடைய பிரச்சாரம், இந்த கலச்ச மைதானத்தை அமைக்கிறது கஷ்டமாயிடுச்சு. மக்காவுல இஸ்லாத்துடைய வளர்ச்சி அதிகப்படுத்துறதுக்கு மக்கள் இஸ்லாத்து முழுக்கம் அழைக்கிற நேரத்தில் என்ன செய்யறாங்க, பெருசா வாராங்க இல்லை, மைதானம் உண்டாகுது இல்லை.
எனவே ஒரு புதிய ஒரு மைதானத்தை தேடி ஒரு புதிய ஒரு இடத்தை தேடி இருக்கிறாங்க. அந்த 2 மரணம் சம்பவத்துக்கு பின்னால போறாங்க. மக்கால பெருசா வரவேற்பு கிடைக்குது இஸ்லாத்துக்கு. இந்த மக்கள் வராங்க இல்ல, பல விடுத்தம் கூப்பிட்டாச்சு. எனவே புதிய இடத்துக்கு கொஞ்ச நாள் செஞ்சு பார்ப்போம், அழைச்சி பார்ப்போம் போறாங்க. அங்க போன டைம்லையும் என்ன செய்யல, வரவேற்பு ஒழுங்கான முறை கிடைக்கையில நாங்கள் சம்பவம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த பிரியான கவலை நிறைந்த இந்த நேரத்துல தான் என்ன செய்யலாம், என்னுடைய கண்மணி நாயகம் அவர்களை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டியும் கொஞ்சம் ஆறுதல் கொடுப்பதற்காக வேண்டியும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை வேண்டியும் அதற்கு இந்த பிரயாணத்தை ஏற்பாடு செய்தான். நபிசாசம் அவங்களுடைய வாழ்வில நபிசாசனுடைய வாழ்வில் அதிகமான முஅஜிசாக்கள் அற்புதங்கள் நடந்திருக்குது. பல அற்புதங்கள் நடந்திருக்குது. மிருகங்கள் பேசிச்சு, மரங்கள் பேசிச்சு, மிம்பர் ஓடி வந்த மிம்பர் ஈச்சமர குச்சி, மிம்பரை மாற்றுற நேரத்தில் அந்த ஈச்சமர குச்சி அழுதிச்சு. அதே மாதிரி தன்னுடைய விரலில் தண்ணீர் என்னது ஊட்டடிச்சிது. இந்த மாதிரி எத்தனையோ முஅஜிசாக்கள் இருக்குது. ஆனால் ஹசாயிசுல் குபுரா இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி ஒரு புத்தகம், நபி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சிறப்பம்சங்கள் என்கிற தலைப்பு. அந்த கிதாபில் எழுதிக்கிறாங்க, எந்த ஒரு நபிக்கும் கொடுக்கப்படாத, எந்த ஒரு நபிக்கும் இதற்கு முன்னால் உள்ள எந்த ஒரு நபிக்கும் கொடுக்கப்படாத மிக முக்கியமான 2 முஅஜிசாக்கள் யாருக்கு கொடுக்கப்பட்டது? எங்களுடைய சரதார் சமூகங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதுல முதலாவது முஅஜிசானா என்ன? அற்புதம். அற்புதம்னா என்ன? அது மாதிரி ஒன்றை வேற ஒருத்தருக்கு என்ன செய்யலாது, நிகழ்த்தி காட்ட இயலாது. அரபுடைய வார்த்தை முஅஜிசா, இயலாமல் ஆக்கக்கூடியது, இயலாமல் ஆக்கக்கூடியது. இந்த நபி வாழும் காலம் எல்லாம் அவர் காட்டிய அற்புதத்தை போன்றும் அந்த நேரத்தில் வாழக்கூடிய எந்த ஒரு மனிதனுக்கும் செய்ய முடியாது. அந்த மாதிரி ஒன்றை ஏற்படுத்த முடியாது. அதுதான் பேர் முஅஜிசா. எனவே அந்த அற்புதங்கள்ல மிக பிரதானமான ஆக முக்கியமானதுதான் இந்த அல் குர்ஆன். இந்த அல் குர்ஆன் இதற்கு முன்னால் உள்ள நபிமார்களுக்கும் வேதங்கள் கொடுக்கப்பட்டுச்சு, தௌராத், ஜபூர், இஞ்சில். ஆனா அந்த நபி மரணத்துக்கு பின்னால அந்த வேதம் என்ன செய்யப்படலை, பாதுகாக்கப்படையில்லை. அந்த வேதம் பாதுகாக்கப்படையில்லை. ஆனா இந்த குர்ஆன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட போக்கிலேயே அல்லாஹ் என்ன சொல்கிறான், இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதுன். குர்ஆனை இறக்கினது நாங்க தான், இந்த குர்ஆனை பாதுகாக்கிறதும் நாங்க தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்திலேயே குர்ஆன் பாதுகாக்கப்படுது. எப்படி? 2 விதமாக. நபி ஸல்லல்லாஹு காலத்திலேயே குர்ஆன் என்ன செய்யப்படுது? 2 விதமாக பாதுகாக்கப்படுகிறது. மிக பிரதானமாகிய உள்ளங்களுக்கு பாதுகாக்கப்படுது. அதிகமான சஹாபாக்கள் குர்ஆனை அப்படியே மனப்பாடமாக்கிட்டாங்க. குர்ஆன் அப்படியே மனப்பாடமாக்கிட்டாங்க. இது வாழப்போக்கிலே அதிகமான சஹாபாக்களுக்கு குர்ஆன் மனப்பாடம். அடுத்த கட்டமாக எழுத்து வடிவில் பாதுகாப்பு நபியாவுடைய காலத்திலேயே என்ன செய்யப்படுகிறது? தொகுக்கப்படுகிறது. மட்டைகளில் என்னது ஈச்சம் மட்ட ஓலைகளில், எலும்புகளில், உடுப்புகளில் இவ்வாறு என்ன செய்யப்படுகிறது? தொகுக்கப்படுகிறது. நபியாக வஃபாத்தாகி 1 வருஷத்துக்கு பின்னால குர்ஆன் இந்த வடிவில் என்ன செஞ்சிட்டது? வந்தும் விட்டது. புத்தக வடிவில் வந்தும் விட்டது. அதுக்கு காரணங்கள் பல. புத்தக வடிவில் வந்ததுக்கான காரணங்கள் அது சம்பந்தம் எதுக்காக சொல்கிறேன் என்றால், அல்லாஹ் தஆலா அந்த குர்ஆனை பாதுகாக்கின்ற பொறுப்பை எடுத்து விட்டான். எந்த அளவுக்கு சொன்னால், இந்த குர்ஆனை எடுத்து ஓதுற நேரத்தில் என்ன சரி ஒரு பிழை வருமாக இருந்து அந்த பிழையை ஒரு ஹாஃபிஸ் குர்ஆனை மனப்பாடம் செய்யவர் கேட்டால் அவருக்கு உடனே என்ன செய்யும், இது இடத்துல ஒரு பிழை இருக்குது, இது இடத்துல பிழை இல்லை, அச்சு வந்து இவ்விடத்துல பிழையாக வந்திருக்கிறது, இதில் எப்படி இல்லை அப்படின்னு சொல்லுவார், கண்டுபிடிச்சிருவார். அல்லாஹ் தஆலா எந்த அளவுக்கு எழுத்து வடிவிலும் புத்தக வடிவிலும் போன பதத்தை வச்சுக்கிறான். அதே மாதிரி இன்றைக்கு உலகத்தில் எங்கட ஸ்ரீலங்காவில் சிறுபான்மையினால் வாழக்கூடிய எங்கட ஸ்ரீலங்காவில் பழைய கணக்குப்படி 10% முஸ்லீம்களில் எத்தனை ஹாஃபிஸ் மாதிரி இப்போ என்னது
தொழுகிற ஒரு ஹாஃபிஸ் தான் பின்னுக்கு தொழக்கூடிய ஹாஃபிஸ் ஒரு 20 பேர் நோம்பு காலத்தில் தராவியில். ஆனால் எங்கட இலங்கையில் நான் தெரியாது, இதுக்கு முன்னூறு கேள்விப்பட்டேன். இலங்கையில் ஹாஃபிஸ்மார் இருக்கையில், அதனால இந்தியாவில் இருந்து என்ன செஞ்சுக்கிறாங்க, ஹாஃபிஸ்மார் எடுத்து தொழுவிச்சுக்கிறாங்க. இப்போ இல்லை அந்த அளவுக்கு சுப்ஹானல்லாஹ், எந்த அளவுக்குன்னு சொன்னால் சுப்ஹான் அல்லாஹ் பாதுகாத்து வச்சுக்கிறான். கண் தெரிந்த எல்லா உடல் அமைப்பும் அழகாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் இல்லந்திருந்தாலும் ஒரு ஊமையை கொண்டும் செவிரனை கொண்டு பல தரைஞ்சிக்கிறான். அந்த குருவான பாதுகாத்து வச்சுக்கிறான். எங்களுக்கு பார்த்தா வழங்காது இது குருவானது. அதில் 3 டொட்டி ஈக்கும். அந்த புக்கில் 3 டொட்டா ஈக்கும். குருடர்கள் பயன்படுத்தக்கூடிய குருவானில் இந்த மாதிரி வடிவு ஈக்காது. 3 டொட்டி ஈக்கும். அந்த 3 டொட்டை வச்சு அடிச்சுவாங்க, ஓதுவாங்க. அப்படி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பெரும்பாலும் பார்த்துமே இருப்பீங்க. அப்போ அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்த ஒரு அற்புதம் குர்ஆன். இரண்டாவது அற்புதம் இந்த இஸ்ரா மியராஜ்னு சொல்லக்கூடிய பயணம். இது மூமின்களுக்கு ஒரு சோதனை. ஏன் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த படுத்த இடம் நீக்கித்தானே, அந்த சூடு அணியத்துக்கு முன்னால் இந்த பிரயாணம் நடந்து முடிஞ்சிச்சு. இங்கிருந்து அங்கே மஸ்ஜிதுக்கு போயிட்டு 2 ரக்அத் தொழுது, அதுக்கு பின்னால் எல்லா நபிமார்களுக்கும் தொழுகை நடத்தி அதுக்கு பின்னால் 7 வானங்களையும் தாண்டி சித்ரத்துல் முன்தஹான்னு சொல்லக்கூடிய இடமெல்லாம் தாண்டி அந்த பைத்துல் மஅமூர் எல்லாம் பார்த்து, முதலாவது வானத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், இரண்டாவது வானத்தில் யஹ்யா ஈசா அலைஹிஸ்ஸலாம், மூன்றாவது வானத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், நாலாவது வானத்தில் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், அஞ்சாவது வானத்தில் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், ஆறாவது வானத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம், ஏழாவது வானத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இவ்வளவு நபிமார்களையும் சந்திச்சு ஒவ்வொரு வானத்துக்கிட்டையும் போக்கல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அதாவது எனக்கு வானத்துக்கு கதை வைக்குது, வானத்துக்கு பாதை இருக்கிறது. சற்றும் நேரத்தில் யார் ஏதா மலக்குமார்களை கொண்டத்தில் பாதுகாத்து வச்சுக்கிறான். யார் வந்திருப்பது? நான் ஜிப்ரீல். உங்களோடு இருப்பது யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டு விட்டார்களா? ஆம். கதவு திறக்கப்பட்டது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்தார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரவேற்றார்கள், நபி அவர்களை வரவேற்றார்கள். மர்ஹபன் பில் இப்னி ஸாலிஹ் வன் நபி ஸாலிஹ். நபியான மகனான ஏன் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் அப்படின்னு வரவேற்றாங்க. அடுத்த வானங்களில் ஒவ்வொரு நபிமார்களும் மர்ஹபன் பின் நபி ஸாலிஹ் வல் அஹி ஸாலிஹ் அப்படின்னு வரவேற்றாங்க. இறுதி வானத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒரு தந்தை மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பரம்பரையில் தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய பரம்பரையை சேர்ந்தவர் தான் யார்? எங்களுடைய கண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே ஆரம்ப வானத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னார்? மர்ஹபன் பில் இப்னி ஸாலிஹ், சாலிஹான மகனை வரவேற்கிறேன். இறுதி வானத்திலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி வரவேற்றார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மர்ஹபன் பில் இப்னி ஸாலிஹ் வன் நபி ஸாலிஹ் என்று வரவேற்றார்கள். இந்த சம்பவங்கள் நடந்து முடிஞ்சு சூடு ஆறதுக்கு மேலே வந்துட்டாங்க. இந்த பிரயாணத்தில் கிட்டத்தட்ட நபி சம்பவங்க 20க்கு மேற்பட்ட சம்பவங்களை பார்க்குறாங்க. ஒவ்வொரு பாவத்திற்கான நிலைகளையும் பார்க்குறாங்க. அல்லாஹ் காட்டி கொடுத்தான். கியாமத்தினால் உண்டாகல. நாங்கள் எல்லாரும் இப்படி எல்லாரும் நாங்கள் எப்படி ஈமான் பண்ணிக்கிறோம்? எல்லாரும் மரணிப்பாங்க, உலகம் அழியும், அதுக்கு நல்லா அழிவான், வெளிப்பாட்டுவான், அதுக்கு பின்னால் தீமை, அதுக்கு பின்னால் சொர்க்க நரகம். ஆனால் இந்த சம்பவத்தில் அல்லாஹ் காட்டிக்கிறான். சில பாவங்களுக்குரிய தண்டனை, பெரும் பாவங்களுக்குரிய தண்டனை எல்லாம் காட்டி கொடுத்தான். அது பதில் அல்லாஹ் காட்டி கொடுத்தானா அல்லது உண்மையிலே நரகத்தில் காட்டினானா? அல்லாஹ் ஒரு ஹதீஸ்ல வந்து இருக்கிறது, கபர்ல காட்டப்பட்டாங்க. இன்னும் சில ரிவாயத்தில் பார்க்கும்போது, ஹதீஸ்ல பார்க்கும்போது அது சில நேரம் பலமான ஹதீஸாக இருந்தாலும் என்ன செய்யலாம், அதில் பார்த்தது நரகத்தில் பார்த்தது. அதெல்லாம் நீங்கள் கேட்கவில்லை, பெருசா யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹ் அனைத்தையும் மீது சக்தி உடையவன். அவன் எதை நினைக்கிறானோ அப்படி மாற்றுவான். தொழுகை செய்யப்படல, கடமையாக்கப்பட்டில்லை. தொழுகை கடமையாக்கப்படுது எங்க? வானத்தில். இந்த வானுலக பயணத்தில் தான் செய்யப்பட தொழுகை கடமையாக்கப்படுது. அப்ப போறதுக்கு முன்னுக்கு நபிமார்களுக்கு தொழுகை நடத்தினாங்க என்று பார்த்தா என்னன்னா, நோம்பு அதே மாதிரி தான். நோம்பு ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு கடமையாக்கப்பட்டது. அப்ப இதுக்கு முன்னுக்குள்ளவங்க நோம்பு பிடிச்சாங்கன்னு வருது. என்னன்னு பார்த்தா இந்த உம்மத்துக்கு கடமையாக்கப்பட்டதை போல ஒரு வருடம், ஒரு வருடத்துல ஒரு மாசம் அப்படி 29-30 நோம்பு பிடிக்கிற மாதிரி கடமையாக்கப்படல. நோம்புன்ற ஒரு வணக்கம் இருந்தது. அதே மாதிரி தொழுகை என்ற ஒரு வணக்கம் ஒன்று இருந்தது. ஆனால் கடமையாக்கப்பட்டதாக ஒன்று இருக்கவில்லை. இதுதான் வித்தியாசம். அல்லாஹ் தஆலா செய்தான், நபி அவர்களுக்கு
50 நேர தொழுகையாக பெற்றுக்கு கடமையாக்கினான். இதுவும் ஒரு அல்லாஹ்வுடைய ஹிக்மத். ஏனென்றால் எப்போதுமே நாங்கள் மூத்தவங்களுடைய மஷூரா இல்லாமல், ஆலோசனைகள் இல்லாமல், அனுபவம் இல்லாமல் செய்ய முடியாது. ஒரு முக்கியமான பாடமான ஒரு விடயத்தை செய்ய முடியாது. ஆலோசனைகள், அனுபவம் மிக முக்கியம். எனவே அல்லாஹ் இன்னும் ஒரு படிப்பினையை வைத்திருக்கிறான். அல்லாஹ் ஆரம்பமாக 50 கடமைகளை, 50 நேர கடமைகளை கடமையாக்கினான். புதிய வாரத்தில் 6வது வானத்தில் வச்சு புகாரியுடைய ஹதீஸ் 6வது வானத்தில் வச்சு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், நான் பனி இஸ்ரவேலர்களோடு நீண்ட காலமாக அவர்களுக்கு நான் நபியாக இருந்தேன். அவர்களுடைய நடவடிக்கைகளை நான் பார்த்திருக்கிறேன். எனவே இந்த 50 நேர தொழுகைகளை நீங்கள் உங்களுடைய உம்மத்தின் செய்து கொள்ளாது, தாங்கிக் கொள்ள மாட்டாது. எனவே அல்லாஹ் கிட்ட போயிட்டு நீங்கள் செய்யுங்க, குறைச்சி போயிட்டு எடுத்துட்டு வாங்க. இப்படி பல விடுத்தங்கள் போயிட்டு இறுதியாக 5 நேர தொழுகைகள் கடமையாக்கப்பட்டது. அப்போ அந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் திரும்பவும் என்ன செய்யுங்க, அல்லாஹ் கிட்ட லேட்டை கேளுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் திரும்ப போயிட்டு எனக்கு திரும்ப போகிறதுக்கு வெட்கமாக இருக்கிறது, திரும்ப போயிட்டு குறைக்கிறது வெட்கமாக இருக்கிறது. எனவே நான் இதனை பொருந்திக் கொள்கிறேன், நான் இதனை ஏற்றுக்கொள்கிறேன், பொருந்திக் கொள்கிறேன் அப்படின்னு நபி என்ன சொன்னாங்க. ஆனால் இந்த 5 நேர தொழுகை வைக்கிறானே, இது அந்த 50க்கு ஒத்தது, சமனானது. ஒருவர் இன்றைக்கு கூடிய தொழுகை தொழுதால் அவர் 10 விடுத்தம் சுபஹ தொழுகை தொழுத மாதிரி. இன்றைக்கு துஹா தொழுதால் 10 துஹர் தொழுத நன்மை கிடைக்கும். அந்த அதுக்கு ஏற்ற அமைப்பில் அமைச்சு வச்சுக்கிறான். அப்போ இவ்வளோ நடந்த சம்பவம் சூடு ஆறல். அடுத்த நாள் காலையில் நபிசல்லவங்க கொஞ்சம் யோசனையோடு ஒரு முக்கியமான விஷயம் நடந்தது போல அந்த ஹிஜ்ர் அந்த வளைவான அந்த இடத்துல நபி உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. அபூலஹப் என்ன செய்கிறான், பக்கத்தால் போகிறான். அபூலஹப் பேசுகிறான் சொன்னவங்ககிட்ட, என்ன உங்களை பார்க்க போகல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடந்த மாதிரி யோசனை பண்ணி கொண்டிருக்கிறீங்க, என்ன சப்ஜெக்ட் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் இப்படி ஒரு பிரயாணம் போய் விட்டு வந்திருக்கிறேன். அபூலஹபுக்கு சந்தோஷம் தான், அப்படி சந்தோஷம். அபூலஹபுக்கு சந்தோஷம். ஏன் சந்தோஷம்? நபியோட வாழ்க்கையிலேயே பைத்துல் மக்திஸுக்கு ஒரு பிரயாணம் மேற்கொள்ள. நபியோட வாழ்க்கையிலேயே பைத்துல் மக்திஸுக்கு ஒரு பிரயாணம் மேற்கொள்ள இல்லை. அதொன்று. அடுத்த 7 வாரத்துக்கு மேலே போய்ட்டு வரைஞ்ச செய்தி எல்லாம் எந்த அளவுக்கான சந்தோஷமா இருந்திருக்கும். இதே செய்தி எனக்கு சொன்ன மாதிரி நான் மக்களை ஒன்று கூட்டத்துக்கு பின்னாடி செல்வீங்களான்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் சொல்லுகிறேன். அப்போ என்ன சார், எல்லாரையும் கூப்பிட்டு ஒன்று திரட்டி இப்போ நபி அவங்க சொல்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல இருந்த ஏற்கனவே யூதர்கள் அதிகமானவங்க பைத்துல் மக்திஸுக்கு போய்த்து வந்திருக்கிறாங்க. இப்போ அந்த யூதர்கள் கேள்வி கேட்குறாங்க, பைத்துல் மக்திஸில் இப்படி என்ன ஈக்குது, இந்த இடத்துல என்ன ஈக்குது. நபியங்க போனது இரவு டைமில். அல்லாஹ் என்ன செஞ்சா தெரியுமா, அல்லாஹ் பைத்துல் மக்திஸை அப்படியே உயர்த்தி நபியங்களுடைய கண்காட்சிக்கு கொண்டு வந்தான். எந்த அளவுக்குன்னா நுணுக்கமாக எந்த கொக்கி எந்த இடத்துல என்னுடைய கொக்கி எந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லி சொல்ற அளவுக்கு கூட அல்லாஹ் அந்த அளவுக்கு என்ன செஞ்சான், நுட்பமான ஒவ்வொன்றை சொல்ற அளவுக்கு பைத்துல் மக்திஸை காட்டினான். பதில சொல்ல 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 யாருக்கும் எந்த ஒன்று பேச இயலாம். அபூலஹப் நினைச்சது என்ன, நபி அவங்களை லொக்காக்கி இஸ்லாத்தை கேவலப்படுத்துறதுக்கு. நபி அவங்க பதில் சொல்றாங்க. இப்ப என்னது, யூதர்களுக்கு என்ன செய்யலாது, எந்த விதமான 2வது வார்த்தை கேட்கறதுக்கு இடம் இல்லை. இதே செய்தி அந்த அந்த இந்த சபையில அபூபக்கர் செய்தி, இந்த செய்தி ஒருத்தர் போய் தெரிஞ்சார். அபூபக்கர் சொல்றாங்க, இந்த மாதிரி உங்களோட நண்பர் இப்படியெல்லாம் செய்தி சொல்றாரு, வாய்ப்பா சொன்னாங்க. இதை விட ஆச்சரியமான ஒரு விஷயம் நடந்தாலும் அதை நான் என்ன செய்வேன், ஏற்றுக்கொள்வேன். இதை விட ஆச்சரியமான ஒரு விஷயம் நடந்தாலும் நபியோட வாழ்க்கையில அதை நான் ஏற்றுக்கொள்வேன். அதனால தான் பேரு அபூபக்கர் அஸ்-சித்தீக். அஸ்-சித்தீக்னா என்ன, சாதிக்னா உண்மைப்படுத்தக்கூடியவர், சித்தீக்னா மிக மிக உண்மைப்படுத்தக்கூடியவர் அர்த்தம். அதனாலதான் அவருக்கு இந்த பட்ட பெயர் வர காரணம். எனவே இந்த சம்பவம் அல்லாஹ் தஆலா ஏன் இதனை ஏற்படுத்தினான், நபியவர்களுக்கு ஆறுதலுக்காக வேண்டி. அடுத்தது
மிக மிக முக்கியமான ஒரு விடயம்தான் அல்லாஹுடைய அத்தாட்சிகளை காட்டுவதற்காக வேண்டி. இதுக்கு முன்னுக்குள்ளவங்க போதிச்சாங்க, நம்பினாங்க, நபிமார்கள் எல்லாம் நம்பி தான் போதிச்சாங்க சொர்க்கம் நரகம் எல்லாம். ஆனால் கண்ணால பார்க்கல. ஆனால் நபியவங்களுக்கு மட்டுமல்ல நம்பினாங்க. அப்படியே வானலோகத்துக்கு சேர்த்து சொர்க்கம் நரகம் மலக்குமார்கள் முன்னைய நபிமார்கள் எல்லாரையும் அல்லாஹ் காட்டினான். ஏன் தெரியுமா? தஅவாவுடைய பில்ல நபியவங்களுக்கு எந்த விதமான ஒரு இதுவும் அனுபவம் சந்தேகமும் இருக்கக்கூடாது. அவருடைய தாவாவுடைய பில் அவர் உற்சாகமாக இருப்பதற்காக வேண்டி. அதனால தான் நபியவங்க அதுக்கு பின்னால் எவ்வளவு பட்டாங்க, எந்த ஒன்றுக்கும் என்ன செய்யலை, மனசால நோவினப்படையில் அதை கொஞ்சம் பலகீனத்தை என்ன செய்யலை, உணரல. எந்த அளவுக்குண்டா பாத்திமார்கள் அவங்க இருக்க போக்கில் அந்த பைத்துல் ஹராமில் உத்துபா என்ன செஞ்சான், பெரிய ஒட்டக குடலை கொண்டு அப்படியே என்ன செஞ்சான், சுஜித்து செய்யும் போது போட்டுக்குவோம். நபியவங்களுக்கு என்ன செய்யலாம், அசையலாது. பாத்திமா அவங்க வந்து தான் செய்வாங்க, அப்படி எதாவது எடுத்துடுவாங்க, அதுக்கு பின்னால் எழும்புவாங்க. ஆனால் இதெல்லாம் நபியவங்களுக்கு என்ன செய்யலை, எந்த விதமான பிரச்சனையை தீங்காங்களை ஏற்படுத்தல. ஏன்? அல்லாஹ் அத்தாட்சியை நேரடியாக என்ன செஞ்சுட்டான், காட்டிட்டான். அதனால தான் இஸ்லாத்தை ஏற்காத கரிமாவை மறுக்கக்கூடிய ஒருவருக்காக நிறைய கவலைப்படுவாங்க. எந்த அளவுக்கு கவலைப்படுவாங்க? அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்கிட்டான், லஅல்லக பாஹிஉன் நஃப்ஸக அல்லா யகூனு முஃமினீன். இந்த மனிதர்கள் இஸ்லாத்தை ஏற்காததால நீங்க உங்களை அழிக்க பார்க்குறீங்களா? அந்த அளவுக்கு முயற்சி செய்தார்கள், கவலைப்பட்டார்கள். ஏன் இந்த சம்பவம் எங்களுக்கு மூமின்களுக்கு ஒரு சோதனை என்றால், இந்த விடயம் நடந்திருக்கிறது. நபி சொல்கிறார்கள், இப்படியாப்பட்டவங்க இறுதி நபி, உண்மை பேசியவர்கள், பொய் என்பதே கிடையாது. எனவே முஸ்லிமான ஒவ்வொருத்தரும் நம்பித்தான் ஆக வேண்டும். ஏன் தெரியுமா? இந்த சம்பவத்துக்கு பின்னால மிக முக்கியமான ஒரு பிரயாணம் நடக்கப் போகுது. அதுதான் என்ன, இந்த நாட்டை விட்டு மதீனாவுக்கு எல்லா மனிதர்களும் சஹாபாக்களும் ஹிஜ்ரத் செய்து போக வேண்டும். எனவே இதற்கு பின்னுள்ள காலங்கள் யுத்தங்கள் நிறைந்த காலம், முனாஃபிக்குகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய காலம். எனவே ஒவ்வொரு முஸ்லீமும் பக்காவான உண்மையான முஸ்லீமாக இருக்கணும். லேசன அசைவுள்ள ஒரு மூமின் என்ன செய்ய முடியாது, நபியோடு பயணிக்க முடியாது. இந்த பிரயாணம் அதற்கு ஒரு சோதனை. எனவே அந்த அடிப்படையில் தான் இந்த இஸ்ரா மியராஜுடைய பயணம் நடைபெற்றது. இதரமுள்ள எல்லா வணக்க வழிபாடுகளும் அல்லாஹ் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாமை அனுப்பி பூமியில் கடமையாக்கினான். ஆனால் தொழுகை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மியராஜ் என்று சொல்லக்கூடிய விண்ணுலக பயணத்தில் வைத்துத்தான் என்ன செய்தான், கடமையாக்கினான். எனவே நானும் நீங்களும் இந்த தொழுகையுடைய விடயத்தில் மிக ஜாக்கிரதையாக, மிகவும் கரிசனையாக நாங்கள் எந்த அளவுக்கு எல்லா விஷயங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே மாதிரி முக்கியத்துவம் கொடுத்து செய்து வர வேண்டிய ஒரு முக்கியமான கடமை. இதில் தான் நான் ஒரு முஸ்லீமா அல்லது முஸ்லீமுடைய பேரில் பிற மதத்தவனா என்கிற ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வணக்கம் தான் தொழுகை. எனவே இந்த தொழுகையுடைய விடயத்தில் நான் நீங்களும் எங்களுடைய சித்திரங்களும் எந்த அளவுக்குன்னா, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்தாங்க, எப்படி ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலா, என்ன நீ எப்படி ஆக்கிடு, தொழக்கூடிய ஒரு மனிதனாக ஆக்கிடு. யார் துஆ செய்தது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அது மட்டுமில்லை, வமின் ذُرِّيَّتِي, என்னுடைய பிச்சரங்கள், இந்த இந்த பிச்சரங்களை நல்ல தொழுகையாளிகளாக ஆக்கிடு. எனவே அவ்வளவு முக்கியமானதுதான் இந்த தொழுகை. இதில் நான் நீங்கள் மிக ஜாக்கிரதையாக பேணுதலாக செய்து வருவதற்கு எனக்கும் உங்களுக்கும் எங்களுடைய பிச்சரங்களுக்கும் வல்ல இறைவன் அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.